இறை ஜேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, மருதமடு திருப்பதியிலிருந்து தனது பிள்ளைகள் எம்மை காண்பதற்கு தேடி வந்திருக்கும் அன்னையை இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். குறைபடாத தாயன்புக்கு இலக்கணமான அன்னை துன்பங்கள், துயரங்கள், இழப்புக்கள் மத்தியில் மக்கள் ஆறுதல் தேடி தஞ்சமடையும் தாயாக அன்னை விளங்குகின்றார். தாயன்பு ஒரு தனி அன்பு, தனித்துவமான அன்பு. இறைவனுடைய தாய் அன்பை திருவிவிலியம், நீங்கள் மார்பில் அணைக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து சீராட்டப்படுவீர்கள், ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல் நானும் உங்களை தேற்றுவேன். இறை தந்தையின் இந்த அன்பைத்தான் மருதமடு அன்னையும் பிரதிபலிக்கின்றார். பெரும் சுமைகளோடும் கண்ணீரோடும் வெளியில் சொல்ல முடியாத சோக கதைகளோடும் அன்னையை நாடி வந்திருக்கின்றோம். அம்மா தாயே, 30 வருட போரின் கதை இன்னும் முடியவில்லை. இன்று சத்தமில்லா ஓசையுடன் வாளோடும் போதை வஸ்துக்களோடும் கட்டவிழ்த்து விடப்பட்ட களவு, பொய் போன்றவற்றோடு போராடுகின்றோம். தாயே, எங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க இறைமகனை எமக்கு கொடையாக அளித்த எம் அன்னை மரியா, களங்கமற்ற நீர்ச்சுனை, இறைவனை சுமந்த திருப்பேலை, அழகையை மிதித்து இந்த பூமியை காத்த அன்னையிடம் எமக்குள்ள ஜாவற்றையும் ஒப்படைப்போம். ஒரு தாய் மக்களை போன்று இனம், மதம், மொழி பாராது தாயே உமது பாதத்தில் காத்து கிடக்கின்றோம். தாயே, உம் பாதம் தஞ்சம் என்று ஓடி வந்துள்ளோம். இறைவன் எமக்கு தந்த அன்பு பரிசாம் அன்னையை புகழ்ந்து பாடி நன்றி நிறைந்த உள்ளத்துடன் தொடரும் பலியில் அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு உங்கள் அனைவரும் பிள்ளைகளாக இங்கே வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். ஒரு குருவானவராக என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத திருப்பலியை என்று நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னுடைய முதல் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்ட சந்தோஷத்திலும் பார்க்க எத்தனையோ மடங்கு மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். இது இறைவன் எனக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி கூறி இந்த புகழ்ச்சி பலியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அதோடு சேர்த்து நீங்களும் இங்கே பலவிதமான இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னிகையான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாக இடையலாத நாங்கள் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 22 தொடக்கம் 31 ஈறாக. ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்க காலத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகில் முதல் மண் தூண்களை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தும் போது, கடல் மீது அடிவானத்தில் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தின் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுக்களை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்திய போது, பூவுலகுக்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிப்பியாயிருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகெங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப்பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப்பெறுவதாக. அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக.
ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்துக்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? வீற்றிருப்பவர் அவர் வானத்தையும் வையத்தையும் கொடிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார். தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருளுகின்றார். தாய்மை பேறு வருமாறு அவளுக்கு அருளுகின்றார். ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. வாழ்த்த பெறுவதாக. இரண்டாம் வாசகம். தூய பவுல் உரிமைப்பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள்.
லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 23 27 தொடக்கம் 28 முடியும் வரையான வசனம். அக்காலத்தில் இயேசு, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிப்பார். அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பானவர்களே, அந்த வைத்தியசாலையிலே சிகிச்சை எல்லாம், அங்கே அவர் கொடுக்கப்பட்ட எல்லா தரவுகளையும் நன்றாக அவர் முடித்தவர். பிரசவ காலம் வருகிறது. அந்த நேரத்தில் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்படுகிறார். இந்த நேரம் அங்கே ஒரு துரதிர்ஷ்டவசமான செய்தி உறவினர்களுக்கு கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த தாய் மயக்க நிலையில் இருக்கிறார். 2 குழந்தைகள் பிறந்தது, ஒன்று இறந்து பிறந்தது. இந்த இறந்து போன குழந்தையை பிறக்கின்ற பொழுதே குழந்தை இறந்து விட்டது என்று சொன்ன குழந்தையை சுற்றி அவர்கள் ஒரு பக்கமாகவும், இந்த பிறந்து உயிரோடு உயிரோட்டமாக கைகால்களை அசைத்து அழுதபடி இருக்கிற குழந்தையை இன்னொரு பக்கமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தாய் மயக்கம் தெளிந்து கண்களை திறக்கின்றாள். பக்கத்திலே அப்பா இருக்கிறார், உறவினர்கள் இருக்கிறார்கள். அந்த தந்தை தாயோடு நெருக்கமாக கரம் பிடித்து இந்த கண்ணை விழிக்கின்ற போது அந்த தாய் தேடுகின்றாள். 2 குழந்தைகள், ஒரு குழந்தை இருக்கிறது, இன்னொரு குழந்தை எங்கே என்று அவர் தலையை தடவியபடி, ஒரு குழந்தை மாத்திரம்தான் உயிரோடு பிறந்தது, மற்ற குழந்தையை ஆண்டவர் எடுத்து விட்டார் என்று சொன்ன செய்தியை அந்த தாய்க்கு சொல்லிவிடுகிறார். இந்த தாய் உண்மையிலேயே அந்த செய்தியை கேட்க முடியாதவராக மீண்டும் கண்கள் மூடி கண்கள் பனிக்கு அழுது கொண்டிருக்கிறார். இல்லை, அந்த குழந்தையை என்னிடம் கொண்டு வாருங்கள், அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கின்ற தாதியர்களுக்கு கட்டளை போடும்படியாக ஒவ்வொன்று அலறுகிறார். தந்தை மீண்டுமாக தலையிலே தடவி அந்த கணவன் பக்கம் இருந்து, அழாதே, இல்லையப்பா, அந்த குழந்தை இறந்தே பிறந்தது, இல்லை, என்னுடைய குழந்தை, அந்த இறந்து போன குழந்தையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த தாய் அடாப்படியாக பிடிவாதமாக நிற்கிறார், அழுது புலம்புகிறார். இப்பொழுது சுற்றப்பட்டிருந்த குழந்தையை தாதியிலே ஒருவர் கொண்டு வந்து கையிறலை கொடுக்கிறார். அவர் சுற்றப்பட்ட துணியை அப்படியே மெதுவாக விலக்கிவிட்டு அந்த குழந்தையை தன்னுடைய மார்போடு தன்னுடைய நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு ஒவ்வொன்று அலறுகிறார். நான் நம்பி இருந்தேனே, நீ உயிரோடு இருந்தாயே, இதை வைத்தியர்கள் எனக்கு சொன்னார்களே, நாம் நம்பினோமே என்று சொல்லி இந்த தாய் ஒவ்வொன்று அலறுகிறது. இந்த நேரத்திலே அன்பானவர்களே, வைத்தியர்கள் எல்லாரும், அந்த இடத்திலே இருந்த தாதியர்கள் எல்லாரும் கண்களிலே கண்ணீர் பனிக்க அந்த தாயினுடைய கதறிலே கலந்திருந்தார்கள். இந்த நேரத்திலே ஒரு சின்ன சலனம், ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தம் அங்கே கேட்கிறது என்றால் எல்லோரும் தொட்டிலே உயிரோடு இருக்கின்ற அந்த பிள்ளையை பார்க்க அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த பிள்ளை கத்துகிறது, அழுகிறது என்று சொல்லி. ஆனால் அந்த பிள்ளை அழவில்லை. அந்த பிள்ளை தூங்கிக் கொண்டு உறங்கிக் கொண்டு நிம்மதியாக அந்த உய்யாரமாக அந்த படுக்கைக்கு பக்கமாக இருக்கிறது. ஆனால் எங்கேயோ இருந்து ஒரு கதறல். அவர்கள் உன்னிப்பாக கேட்கிறார்கள். வேறு ஒன்றுமல்ல, அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த குழந்தையிலிருந்து அந்த சத்தம் வருகிறது. அன்பானவர்களே, கணவனும் அங்கே சுற்றி இருந்த எல்லோரும் விஞ்ஞான
அந்த இடத்திலே தாய் அந்த பிள்ளையை நிமித்துகிறது. அந்த பிள்ளையினுடைய கைகள் கால்கள் அசைகின்றன. அந்த பிள்ளை ஓவென்று கத்துகிறது, கதறுகிறது. இந்த நேரத்தில் மீண்டுமாக தாய் தன்னுடைய மார்போடு நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு, என்னுடைய ஆண்டவர், எனக்கு வாழ்வு உண்டு என்று சொன்ன ஆண்டவர், என்னுடைய குழந்தைக்கு வாழ்வு தந்த ஆண்டவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி ஆனந்த கண்ணீரை மீண்டுமாக சொரிகிறாள். அதுக்கு பிரியமான சகோதரங்களே, இந்தியாவிலே ஒரு பிரபல வைத்தியசாலையிலே நடந்த நிகழ்வை பதிவிலே அவர்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். விஞ்ஞான உலகம் பொய்த்து போன ஒரு உண்மை சம்பவம் இது. இங்கே தாயினுடைய அணைப்புக்கு முன்னாலே, தாயினுடைய அருக அணைப்புக்கு முன்னாலே எந்த குழந்தையும் இறந்து விட முடியாது. எந்த குழந்தையும் உண்மையாக வாழும்படியாக அந்த அணைப்பு இருக்கிறது. இதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த நேரத்திலே இன்னைக்கு 2-3 இறைவார்த்தையினுடைய லூக்காஸ் நற்செய்தியிலே தரப்பட்டது. என்னம்மா தரப்பட்டது என்றால், ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். இது நாம் அடிக்கடி பார்ப்பதுண்டு. அன்பான சகோதரங்களே, எனதருமை சகோதரிகளே, தாய்மாரே, அன்பான உறவுகளே, நான் பெற்ற பிள்ளை நல்ல பிள்ளைதான். ஆனால் சூழல் இன்று அந்த பிள்ளைக்கு மாற்றங்களை சொல்லிக் கொடுத்து விட்டது என்று தாய் கதறுகிறாள். நான் இன்றைய பணி களத்தில் நின்று அனுபவத்தில் இருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், தாய்மார்களே, உங்களிடம் மீண்டுமாக அன்னை மரியாள் மருதமிடு தாயார் மீண்டுமாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அம்மா, கலங்காதே, உன்னுடைய பிள்ளைக்காக நீ கண்ணீரோடு மன்றாடு. உன்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை உன்னுடைய பிள்ளைக்கு நீ உன்னுடைய வயிற்றிலிருந்தே கொடுத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ரத்தத்திலே உன்னுடைய பாலாக அந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறாய். நீ பெற்றெடுத்த பிள்ளை நிச்சயமாக திருந்துகின்ற தன்மையிலே இருக்கிறது. அதற்காக நான் மன்றாடுகிறேன் என்று சொல்லி இன்றைய நாளிலே தன்னுடைய மகனுடைய நற்செயலை கண்டு ஒரு பெண் சொன்ன வார்த்தை இந்த நற்செய்தியாக எங்களுக்கு தரப்படுகிற பொழுது மருதமிடு தாயார் எங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறார். போதைப்பொருள் பாவனையினாலே, பல்வேறு அசம்பாவிதங்களினாலே, வாழ்வெட்டினாலே, பல்வேறு விதமான கோஷ்டி மோதல்களினாலே, படிக்க முடியாத தன்மைக்குள்ளே படித்து பெரிய பெரிய பட்டம் பெற வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் சிறை கம்பிகளுக்குள்ளும் பல்வேறு விதமான தீமைகளுக்குள்ளும் உள்ளாக்கப்பட்ட நிலையிலே, அம்மா, சகோதரங்களே, உறவுகளே, ஏன் கலங்குகிறீர்கள்? அந்த பிள்ளை இன்னும் இறக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார். அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுக்க வேண்டியவர்கள் நீங்கள் என்று சொல்லி அந்த தாய் 30 வருடமாக வளர்த்தெடுத்து இந்த உலகத்துக்கு பணிக்காக உலகின் மீட்பை கொடுத்த தாய், பெரு பெற்றவர் என்று சொல்கிற ஆண்டவருடைய வார்த்தை அங்கே ஆழமானது. என்ன சொல்லப்படுகிறது? எஸ், ஆண்டவர் சொல்கிறார் அதற்கு பதில், வார்த்தையை வாழ்வாக்குபவர்கள் மிகவும் மிகவும் பெரு பெற்றவர்கள். இந்த அன்னையை குறைத்து கூறும்படியாக சொல்லவில்லை அன்பானவர்களே. இந்த அன்னை வாழ்ந்தார், இறைவனிலே நம்பிக்கை கொண்டு அந்த பரலோகத்தை கொடுத்ததை ஆமென்று ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். ஆகவே அம்மாமாரே, கலங்க வேண்டாம். சோதனை உண்டு, வேதனை உண்டு. பெண் இனம் என்று சொல்கிற பொழுது இன்று தமிழ் மொழி பேசுகிற இந்த வடபுலத்திலே வாழ்கிற இந்த யாழ் எங்களுடைய மறை மாவட்டத்திலே வாழ்கிற அம்மாமா ஏராளமான துயரத்தோடு இருக்கிறார்கள். இந்த நற்செய்தி சொல்கிறது, கலங்காதீர்கள், கலங்காதீர்கள். மருதமிடு அன்னை உங்களைப் போல மிகவும் நம்பிக்கையோடு அந்த மகனிடம் மாத்திரமல்ல, உங்கள் எல்லாரிடமும் கேட்பது என்னவென்றால், வார்த்தையை வாழ்வாக்க நாம் எல்லாரும் திட சந்தர்ப்பம் பூடுவோம், நாங்கள் எல்லாரும் திடம் கொள்ளுவோம், நாங்கள் எல்லாரும் உறுதிப்படுவோம் என்று சொன்ன ஒரு செய்தி இங்கே கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு 1வது இறைவார்த்தை பகுதி நீதிமொழிகள் நூலிலிருந்து அழகாக 8வது அதிகாரம் 22ஆம் வாக்கியத்திலிருந்து அங்கே கடகண்டு அழகான வார்த்தைகள். நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன், இந்த பூமி படைக்கப்பட முன்பே நீ அங்கே இருக்கிறாய், நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருத்தலின் இறைவன் எங்களுக்கு தன்னுடைய இருத்தலை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எனவே கலங்க வேண்டாம். இந்த நேரத்திலே மருதமிடு அன்னையை நாங்கள் பிரியாவிடை சொல்லி இந்த பங்கிலிருந்து அனுப்புகிற பொழுது, தாயே, எங்களுக்கு நீர் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர், உம்முடைய அன்பு மகனை நீர் வளர்த்து
தேர்ந்தெடுத்தது போல, அன்பு மகனுக்காக நீர் உம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது போல எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வார்த்தையை வாழ்வாக்குவோம் என்று ஒவ்வொரு அன்னையும் இங்கே சொல்ல வேண்டும், ஒவ்வொரு சகோதரியும் இங்கே சொல்ல வேண்டும், ஒவ்வொரு அப்பாவும் இங்கே சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நேரத்திலே தந்தை மகற்காற்றும் உதவி அவயத்தில் முந்தியிருக்க செய்யும் செயல். அப்பா உடைய பிள்ளைய முன் வாங்கல கொண்டே நிப்பாட்டு இருக்க வைக்கணும். அந்த முன் வாங்குக்கு போறதுக்கு அவன் ட்ரை பண்ணி வந்துட்டான்னு சொன்னா, அங்கே வந்துட்டான்னு சொன்னா, இந்த பிள்ளையை பெறுவதற்கு என்னோற்றான் கொல். இந்த தந்தை எவ்வளவு பேறு பெற்றதோ, இவருடைய அப்பா எவ்வளவு பேறு பெற்றதா என்று சொல்லி மக்கள் புகழும்படியாக உங்களுடைய பெயரை அந்த பையன் பேச வைப்பான், அந்த பொண்ணு பேச வைப்பாங்க. உங்களோட பிள்ளைகள் அவை கலங்க வேண்டாம். என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பி பாசிட்டிவ். நாங்க நேர்மாற சிந்தனையிலே நேர் முகம் கொண்டவர்களாக ஒரு தன்மையிலே நெகட்டிவ்ல நாங்கள் போகாமல் எல்லாரும் அன்னை மரியாள் எங்களுடைய பிள்ளைகளை இன்று ஆசீர்வதிக்கிறார். எங்களுடைய பிள்ளைகளூடாக எங்களுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேரப்பிள்ளை, பேரப்பிள்ளையினுடைய பிள்ளை எல்லாரும் நன்றாக இருக்க ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு திடம் கொடுக்கிறது, பலம் கொடுக்கிறது. நீங்கள் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். எப்படி? வார்த்தையை வாழ்வாக்குகிற பொழுது வாழணும். இறைவனை நீங்கள் நேசிக்கணும். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோமா? எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். நாங்கள் திருப்பலியிலே நாங்கள் இணைந்து கொள்ள போகிறோம். கண்களை இருக்க மூடிக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை மீண்டுமாக கேட்டுக்கொள்ளுங்க. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பெறு பெற்றோர். நீங்க உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் பெறு பெற்றவர்கள். மருதமடு அன்னையை பார்த்த முகங்கள் பெறு பெற்றவை. அந்த தாயினுடைய இருத்தலிலே பூரித்து போன நீங்கள் பெறு பெற்றவர்கள். நெஞ்சிலே கைவித்துக் கொள்வோமா? நெஞ்சிலே கைவித்துக் கொள்வோம். மருதமடு அன்னை அசைக்க முடியாத இறை நம்பிக்கையிலே தேவ பயத்திலே வாழ்ந்தவர். அம்மா, சகோதரி, அப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் அந்த தாயை நோக்கி நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம். அம்மா, இந்த வார்த்தை உம்மை பேறு பெற்றவர் என்று சொல்கிறது தாயே. நாங்களும் பேறு பெற்றவர்களாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வார்த்தையிலே வாழ வேண்டும். வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து வார்த்தையிலே எம் வாழ்வு அமைய வேண்டும் என்று பெரும் பாடம் சொல்கிறது. தாயே, உம்முடைய இருத்தலிலே பலம் பெறுகிறோம். உம்மை நாம் எப்போதும் அருகிருக்க கேட்கிறோம். எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அருள் நிறைந்த மரியனே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீ, உம் திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றது. புனித மரியாயே, இறைவனுடைய மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாடும் அம்மா. அன்பானவர்களே, எல்லோரும் இந்த நேரத்திலே எழுந்து நின்று அன்னை மரியாள் ஊடாக எங்களுடைய தேவைகளை, மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி உருக்கமாக மன்றாடுவோம். நாம் எல்லாரும் பெறு பெற்றவர்கள். வார்த்தையை வாழ்வாக்க நாங்கள் அன்னை மரியாளிடம் பாடம் கற்றுக்கொள்வோம். எழுந்து நின்று மன்றாடுவோமா? கரங்களை குவித்துக் கொள்வோம். அன்பின் தந்தை இறைவா, தூய திரு அவைக்காக உம்மை மன்றாடுகின்றோம். திரு அவையில் தலைமை ஆயராம் தூய பாப்பரசர் முதலாம் பிரான்சிஸ், அனைத்து திருநிலையினர், துறவிகள் அனைவரையும் உமது சமூகத்தில் நினைவு கூறுகின்றோம். இவைகள் தமது விசுவாச வாழ்வில் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை ஒன்றிப்பில் வளர்த்திட வரமரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஊற்று இறைவா,
உம்மை நாடி தேடி வந்திருக்கும் மக்கள் எமக்காய் மன்றாடுகின்றோம். வாழ்வின் சவால்கள், பொருளாதார நெருக்கடிகள், துன்பங்கள் போன்றவற்றால் உம்மை விட்டு விலகாமல் இருக்க அருள்தாரும். நவீன யுகத்துக்குள் எமது வாழ்வை தொலைத்து அதிகரித்து வரும் தற்கொலைகளினாலும் விபத்துக்களாலும் வாழ முடியாமல் விழுந்து கிடக்கும் உம்மை பாரும். இரக்கமுள்ள தகப்பனே, எமது நிலையில் இருந்து உம்மை தூக்கிவிட வரமரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இதோ உம் தாயென உம் தாயை சிலுவையில் எமக்கு தந்த தகப்பனே, எமது அந்நியருக்காக உம்மை மன்றாடுகின்றோம். பெண்மையின் புனிதத்தை பேணிக்காத்த உமது அன்னையை போன்று எமது அன்னையரையும் இளையோரையும் அடக்கத்தையும் தூய்மையையும் பேணிக்காத்து குடும்பங்களை நல்ல முறையில் வழிபடுத்த வரமரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குருக்கள் துறவிகளுக்காக உம்மை மன்றாடுகின்றோம். உம் மகனுக்காய் தம்மை முற்றாக அர்ப்பணித்த இவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தம்மை அன்றாடம் வருத்தும் சோதனைகள் சவால்களில் நின்று வெற்றி பெற்று எப்பொழுதும் விழிப்பாக இருந்து தாம் இறைவனின் ஊழியர்கள் என்பதை உணர்ந்து அன்னையின் பரிந்துரையினாலும் பாதுகாப்பினாலும் தமது அர்ப்பண வாழ்வை வாழ்ந்திட வரமரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட விதமான தேவைகள் வேண்டுதல்களை மௌனமாக ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைத்து மன்றாடிக் கொள்ளுவோம். சிறப்பாக இன்றைய நாளிலே எங்களுடைய பங்கு திருச்சபைக்கு மருதமடு அன்னை வந்திருக்கின்றாள். எனவே எங்களுடைய பங்கு திருச்சபையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். அதோடு மருதமடு அன்னையினுடைய பாதத்திலே வெளியே சொல்ல முடியாத வேண்டுதல்களோடு நாங்கள் வந்து அன்னையிடம் ஒப்படைத்த வேண்டுதல்கள் அனைத்தையும் அன்னை மரியால் பொறுப்பெடுக்கவும். சிறப்பாக எத்தனையோ அந்நியர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு வேதனைகளோடு மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தும் துடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். என்றும் ஆழமில்லாமல் தகப்பனே இறைவா, நம்பிக்கையோடும் பிள்ளைக்குரிய வாஞ்சியோடும் நாங்கள் உம்மிடம் எடுத்து கூறிய ஒவ்வொரு தேவைகள் வேண்டுதல்களையும் நீர்தாமே எங்களுக்கு நிறைவாக அளித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதரது அனைத்து நலனுக்காகவும் உமது
ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூய ஆவியார் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்று மாவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறுவென்று அவருடைய நன்றி கலந்த புகழறையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாகவே மனித மீட்பின் காரணனாம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடித்திருக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார், எமது நாட்டின் திருத்துவர் புனித ஜோசேவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நிற்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கവും என்று அலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
அன்பான இறை மக்களே, நற்கருணை திருவிருந்து இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு பொருத்தமானது, அவர்களுக்கு புனிதமானது. அவே இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மாத்திரம் இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். சகோதர மரத்தை சார்ந்த பலர் இங்கே இருக்கிறீர்கள். இந்த விருந்திலே கலந்து கொள்ள வேண்டாம் என பணிவன்போடு உங்களுக்கு அறிய தருகின்றேன். நற்கருணை திருவிருந்தானது இந்த நடு பவனி பாதையிலும் இந்த ஆலயத்தினுடைய போட்டிக்கோவின் இருமருங்கிலும் இன்னுமாக இந்த 2 பந்தல்களுக்கு வெளியிலும் வழங்கப்படும். தேவையான அளவு குருக்கள் நிற்கின்றார்கள். ஆகவே அனைவரும் பயபக்தியாக இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
நேரங்கள் விதையாக மடிந்தாலும் விளைகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள் வாழ்விக்கும் பாடம் கற்றுத்தான் வாழ்விக்கும் பாடம் கற்றுத்தான் அன்பே என் நெஞ்சுக்குள்ளே வா அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தான்
மருதமடு தாயாரனுடைய பக்தர்களே, குறிப்பாக என்னுடைய பங்கு மக்களே, இந்த அருள் பொழிகின்ற நாளிலே எல்லாம் வல்ல இறைவனை நான் நன்றியோடு நினைத்துக் கொள்கின்றேன். இந்த திருத்தாயாரை இன்றைய நாளிலே எங்களுடைய பதியிலே எழுந்தருளி வர இறைவன் திருவிழம் கொண்டிருந்தார். அதற்காக நாங்கள் மேற்கொண்ட ஆயத்தங்கள், எங்களுடைய பங்கு மக்களுடைய தியாகங்கள், உழைப்புகள் அனைத்துக்காகவும் எல்லாம் வல்ல இறைவனை நான் நன்றியோடு தலை வணங்குகின்றேன். அதோடு சேர்த்து இந்த திருப்பலியிலே என்னோடு இணைந்து கொண்ட சகோதர குருக்கள், இன்னுமாக திருத்தாயாரனுடைய திருச்சுரூபத்தை தாங்கி இங்கே எங்களோடு தங்கியிருந்து எங்களுக்காக சபிக்கின்ற மன்னார் மறை மாவட்டத்தை சேர்ந்த குருக்கள், இன்றைய நாளிலே காலையிலே எங்களோடு இணைந்து கொண்ட எங்களுடைய மறைக்கோட்ட முதல்வர் அவர் தந்தை சகாயநாயக அடிகளார், இன்னுமாக இங்கே இருக்கின்ற அருட்சகோதரிகள், நேற்று நாளிலே எனக்கு உதவுவதற்காக இங்கே வந்திருந்த அருட்சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் என்னுடைய பங்கு மக்களுக்காக சபித்து நிற்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டு நிற்கின்றேன். அன்பான இறை மக்களே, பல தியாகங்கள், பல உழைப்புகள், அவற்றினுடைய பலனைத்தான் நாங்கள் இன்று அறுவடை செய்திருக்கிறோம். பெயர் குறிப்பிடப்பட முடியாத அளவிற்கு பலர் என்னோடு சேர்ந்து உழைத்திருக்கிறீர்கள். ஆகவே தனிப்பட்ட முறையில் இல்லாமல் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக பங்கு பேரவை உறுப்பினர்கள் தொடங்கி ஒவ்வொரு ஆலய அருட்பணி சபையினர், பல்வேறு நிலைகளிலிருந்து உதவிய பக்தி சபையினர், அன்பளிப்புகளை வழங்கியோர்கள், தன்னார்வ தொண்டர்களாக பணி செய்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். என்னுடைய நன்றியை தனிப்பட்ட முறையிலே ஏற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையாக கேட்டு நிற்கின்றேன். அத்தோடு சேர்த்து இன்றைய நாளிலே எங்களுக்கு உதவுவதற்காக இங்கே வந்திருக்கின்ற போலீஸ் மற்றும் ஆர்மி உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். This juncture, I would like to express my sentiments of gratitude to the officer in charge of Mulangavil Police and the commanding officer of Nahabaduvan and Jayapuram camp, all the other special task force troops and all the security forces. Thank you so much once again. May the Lord grace His abundant blessings upon all of you. Thank you very much. மிக சிறப்பாக இன்றைய நாளிலே எங்களோடு இங்கே இருந்து இந்த வாகனத்தை வழிநடத்தி வந்து, குறிப்பாக அன்னையனுடைய திருச்சுரூபத்துக்கு பாதுகாப்பாக வந்த மருதமடு அன்னையனுடைய திருக்கோயில் தன்னார்வ பணியாளர்கள் அனைவருக்கும், சிறப்பாக இந்த நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்கின்ற பல்வேறு யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் தள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அனைவரும் என்னுடைய நன்றியினை தனிப்பட்ட ரீதியிலே ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையாக கேட்டு நிற்கின்றேன். மாணவர்களே, இப்பொழுது திருப்பலி இறுதி ஆசீர்வாதத்தை தொடர்ந்து மருதமடு அன்னையனுடைய வருகை ஞாபகார்த்தமாக இந்த ஆலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற, வலதுபுறத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சிறிய கெபி ஆசீர்வாதத்தை திறந்து வைக்கப்படும். இன்றைய நாளை நினைவுபடுத்தும் முகமாக இந்த ஆசீர்வாத நிகழ்வுக்கு என்னுடைய பங்கை சேர்ந்த அனைத்து மரியாயின் சேனை மற்றும் மாதா கூட்ட அங்கத்தவர்களை உடனடியாக ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து இறுதி பிரியாவிடை சபத்தோடு அன்னையினுடைய திருச்சிறுவ ஆசீர்வாதம் வழங்கப்படும். பின்னர் இங்கிருந்து மருதமடு திருத்தாயார் முழங்காவில் பங்கு நோக்கி செல்ல இருக்கின்றார். ஆகவே வேகமாக இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளுமாறு அழைத்து நிற்கின்றோம். குறிப்பாக மரியாயின் சேனர் மற்றும் மாதா கூட்டத்தினரை திருப்பலி முடிந்தவுடன் இந்த கெபிக்கு முன்பாக ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு சேர்த்து இந்த நுழைவாயிலுக்கு முன்புறமாக சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பார்க் செய்திருப்பவர்கள் உடனடியாக அவற்றை நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். இந்த தேரை நாங்கள் வெளியே எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு இடையூறு விளைவிக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். இன்னுமாக மோட்டார் பைக் பேரணியில் இணைந்து கொண்ட நல்ல உள்ளங்கள், வாகனத்திலே திருச்செபமாலை சவித்தவாறு வந்த அந்தோணியர் ஆலய மாதா கூட்டத்தின் அனைவரும் உடனடியாக தயார் நிலையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இறுதி மன்றாட்டிலே எழுந்து நின்று இணைந்து கொள்வோம்.
நம் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர்தம் அடியார் மரியாவில் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்க தமது இரக்கத்தை நிறைவு செய்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பினுடையவும் நம்பிக்கையினுடையனவும் அருளுடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னி மரியாவை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னையனுடைய இறுதி ஆசீர்வண்டி தலை வணங்கி ஆமென் என்று பதில் சொல்வோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றுமெங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பெற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்கி காப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மீண்டுமாக இந்த நாளிலே இணைந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். சிறப்பாக இந்த நாளிலே பொறுமையோடு இங்கே இருந்து என்னுடைய ஆசி பெற வந்த இந்து மத சகோதரர்களுக்கும் என்னுடைய பங்கு மக்கள் இங்கே இருக்கின்ற குருக்கள் சார்பான விசேட மதமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். உணர்வை இந்த கேள்வி எங்களுக்கு விட்டுச் செல்வதாக. இது நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற பொழுது இந்த தாய் எங்களோடு இருக்கின்றால், எங்களுக்காக பிறந்து பேசுகின்றால் என்ற உணர்வை தர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் இதை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக மன்றாடுவோமாக. உலகில் இருக்கிற எங்களை தந்தையே, நிறைவேறுவது போல நிறைவேறுக. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆமென். Say
சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்னே. மருதமடு மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். ரியாயே மருதமடு மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். மருதமடு மாதாவே எங்கள் பாதுகாவலியே எமது வாழ்வுக்காக இயேசுவை மன்றாடும். மருதமடு மாதாவே எங்கள் பாதுகாவலியே எமது வாழ்வுக்காக இயேசுவை மன்றாடும். அன்பான சகோதரங்களே, அன்னை எங்களுடைய பங்கில் இருந்து விடை பெற்று சென்று ஏனைய எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் பார்க்க போகின்ற நேரம் இது. முழந்தால் படியிட்டு அன்னையை நோக்கி கரம் குபித்து கரமுயர்த்தி நாம் பிரியாவிடை ஜெபம் சொல்லி அந்த தாயை அன்போடு வழி அனுப்பி வைப்போம். எல்லாரும் பிரியாவிடை ஜெபத்திலே எங்களை ஒன்றுபடச் செய்வோம். பரலோக பூலோகராய்க்கினியே ஆரணயத்தின் நோதையே யாத்திரிகர்களின் பாதையே எங்கள் அன்பான தாயே, நான் இந்த கண்ணீர் கணவாயிலே சஞ்சலமடைந்து துயர் கொண்டு அயர்வடைந்து ஆறுதலின்றி பரிதவிக்கிறேன். ஐயோ தாயே, உலகமாகியானது என்னை கஷ்டப்படுத்துகின்றதே. நாலு பக்கமும் தீமையும் துயரமும் வளைந்து என்னை பங்கப்படுத்துகின்றனவே. அரவின் வாய்த்தேரை போல் நடுங்குகிறேனே, ஆலவாய் கரும்பு போல் நெருக்கப்படுகின்றேனே. அன்னையில்லா பிள்ளை போல் அந்தரிக்கின்றேனே, புலியின் வாய்க்குட்டி போல் பரிதவிக்கின்றேனே.
அம்புதைத்த மான் போல் அலறுகின்றேனே. அந்தரவழியில் அகப்பட்ட பாலன் போல் திகைக்கின்றேனே. அம்மா தாயே, தஞ்சமென்றடைய இடமே இல்லை, ஆதரவளிக்க மனிதரோ இல்லை, ஆறுதல் உரைக்க அன்னையும் இல்லை. என் செய்வேன் தாயே, நீர் கரடி புலி வசிக்கும் இக்கானகத்தூடே எழுந்தருளி இருந்து ஆதரவற்றவர்களையும் துன்ப துயரங்களால் பீடிக்கப்பட்டவர்களையும் கிளேசமுற்றவர்களையும் உமது சந்நிதிக்கு அழைக்கின்றே. உமது இன்ப தொனியை கேட்டு உமதண்டை ஓடி வந்து நிற்கின்ற உமது அடியார்களாகிய எங்கள் மீது கண்கொண்டு பாரும். என் மேல் அன்பு கூறும் உமது திருச்சுதனை கோரும். என்னிடரை தீரும், எனக்கு தேவையானவைகளை தாரும். மாமரியே, தயாமரியே, நான் உமது சலுகையால் அடைந்தும் அடைகிறதும் அடைவதுமாக சகல இகபர நன்மைகளுக்காக உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் சொல்லி என்னையும் எனக்கு சேர்ந்தவர்களையும் எனக்குள்ள யாவற்றையும் இந்த பங்கில் என்னோடு கூட முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற பிற சமய சகோதரங்கள் மற்றும் அனைவரையும் உமக்கு பாதுகாணிக்கையாக வைக்கிறேன். கடைசியாய் என் அன்புள்ள தாயாரே, நான் உமது இன்ப சன்னிதானத்தை விட்டு பிரிய இருக்கிறதனால் உமது பாதார விந்தத்தை புத்தி செய்து உமது ஆசீர்வாதத்தை கேட்கிறேன். அவ்வாசீர்வாதம் என் மேலும் எனக்குள்ள யாவற்றின் மேலும் இருக்க கடவுளே.